யார் சொன்னான்னு கேக்குறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பிள் மணிமுது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விளாக் தான். ப்ராங்க் எடுக்க போகிறோம். யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவோ இல்லை என்னையவோ கிடையாது, எங்கள் பாட்டி வந்து இப்போ தான் வந்தாங்க ஊர்லேருந்து வந்துட்டு ஒரு மணி நேரம் இருக்கும்ல, ஒரு மணி நேரம் இருக்குங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் பாட்டி பேசுகிறதே உங்களுக்கே தெரியும், ஒரு விளாக்ல எல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ப்ரெஷர் பண்ணி ஆனால் ஜாலியாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் ரொம்ப பயந்துருவாங்க, ரொம்ப இதாயிரும், வயசாகிடுச்சுல, அதனால ரொம்ப பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு சும்மா ஒரு 10 நிமிஷம் ரொம்ப காமெடியாக கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். எங்கள் பாட்டி பேசலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். டென்ஷன் ஆனால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி. அந்த மாதிரி. என்னயா உங்ககிட்ட ஒன்றும் எடுக்க முடியாது, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. இந்த ஆங்கிள் எடுப்போமா? அது சரி, நான் அங்கிட்டு போறேன். வரேங்கம்மா. இந்த பிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியும், மதுக்கும் தெரியும், எங்கள் பெரியம்மா கலமா அவங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து என் ஆயாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நான் முன்னாடி சொல்லிட்டேன். என் பாட்டிக்கு வந்து இப்போ மொபைல் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் எங்கள் பாட்டிக்கெலாம் இந்த ப்ராங்க் அது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வயசானவங்க நிறைய பேருக்கு தெரியாது, கேம் விளையாண்டே இருக்கமா, அதனால தெரியாது. அந்த பையன் தான் வந்து கேம் விளையாடுற மாதிரி செல்லை வந்து இப்படி பிடிச்சிட்டே இருப்பான். நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். பாட்டி பாத்ரூம் போயிருக்காங்க, வரட்டும். வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக ஆரம்பித்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறோம். A few minutes later. போட முடியாதான், நீங்க வந்து குறும் பண்ணுங்க, எதுவும் கேட்டாக்கா வெளியே போயிட்டு வந்தாலும் திட்டுவீங்களாமா, அதெல்லாம் கேட்டு சமாளிக்க முடியாதான், அதனால ஒழுங்கா கூட்டிட்டு போயிட்டு குழப்பம் அப்புறம் ஏன் வந்தீங்க? இப்ப இந்த வெடுக்கு பேசுறதா எனக்கு பிடிக்காது. இந்த நிலைமையில உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் உனக்கு கற்றுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? முடியாத காலத்துல நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்காடா? உன்னை என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த தெருவே உன்னை தேடிக்கிட்டு போவேன்டா நான். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றதுன்னா, நீ எல்லாம் முடியாத நேரத்துல சாப்பாடு போடணும். முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். உனக்கு முடியாதா? முடியாது. உங்களுக்கு இந்த வெத்தலை குக்கணியை கொண்டு வந்து கையில கொடுக்கணும், அப்புறம் அங்க வேலை வாங்குவீங்க, அந்த அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ, உங்க கையிலே கொண்டு வந்து தண்ணியை கொடுக்கணும் உங்களுக்கு. அப்புறம் தோசைக்கு இது, அப்புறம் காலையில தோசைக்கு, அப்புறம் நைட்டுக்கு உங்களுக்கு ரப்பர் உப்புமா. நீங்க டிசைனா சாப்பாடு கேட்பீங்க, சோறு திங்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பீங்களா? அப்படியா பாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்த? இல்ல சொல்றேன், அந்த மாதிரி தான் கேட்பீங்க. நம்மள போட்டு பாடா படுத்தீங்க, ட்ரெஸ்ஸும் துவைக்க மாட்டீங்க, ட்ரெஸ்ஸையும் போட்டு. அப்புறம் அவனும் இருக்க வேணான்ட்டாங்க. இருக்க வேணான்னு எனக்கு என்ன? ஏன் எல்லாரும் தொந்தரவாயா? நீங்க வயசாகிற நேரத்துல, நீங்க வயசாகிற நேரத்துல அப்ப யார் பாப்பா? யார் பாப்பா? நான் பாத்துக்கலாம், சும்மா இருங்க. உங்களுக்கு யாராவது ஏற்றி விட்டுருவாங்க, நம்மள வந்து சண்டை போடுவீங்க. அது எனக்கு பாத்துக்கடா, என்ன பண்றது? யார் ஏற்றி விடுவா எனக்கு? நீங்க அப்புறம் மது வேலை செய்யறன்னு சொல்லுவீங்களா, அப்புறம் மத்தா எங்களுக்கு பசாங்க எதுவும் இல்லைன்னு சொல்லுவீங்களா, அப்புறம் வாங்கிட்டு வந்து மதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னைக்கு நான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன்? நீங்க இந்த புரட்டை விட்டுதான் உங்களுக்கு இந்த வேலையை வச்சு பண்றது. அவன் தான் சொல்லுவான், இஷ்டம்னா சொல் போட்டு பாரு, இல்லைன்னா நீ எரிசாமி. நான் இவனும் அதே தான் சொல்றான். ஆமா, கரெக்ட். வேணாம், நீ ஒரே போ சொல்லிருங்க, நம்ம நல்லா இருக்க பின்னாடி சொன்ன பாத்தீங்களா இல்லையா? சாரி பாக்காட்டி என்னடா எனக்கு அங்க பண்ணல, சொல்லவே இல்லையா? பரவாயில்ல, நான் அதை பத்தி கவலைப்படல. இந்த பயிர்களெல்லாம் ஏன் அப்படி பண்றாங்க? நீங்க சும்மா இருங்கம்மா. எல்லாருமே நீங்க பாத்து பாத்து வளர்த்தீங்க, அதுக்குதான் கடைசியில பாத்தீங்களா? எல்லாத்தையும் பாக்கல, இவனை மட்டும் தான் நல்லா. என்ன எல்லாரும் யாரையும் பாத்தீங்க? நீங்க யாரையும் பாத்தீங்க? குழந்தையிலே வச்சுட்டா பாத்தீங்க. யார் சொன்னா குழந்தைய வச்சுட்டு பாத்தீங்க? யார் சொன்னான்னு கேக்குறீங்க? நாங்க டேடியில வேலை செஞ்சுருக்கோம்,
இருங்க, நாங்க கேண்டீன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க எங்க கடையை பாத்துட்டு பிள்ளை கம்பளால தானே வச்சு போய் பேசாதீங்க மாமா. உங்களுக்கு பிள்ளைங்களா என் பிள்ளைங்கள நீங்க எங்க பாத்தீங்க? நான் பிள்ளை கம்பளால விட்டு வளர்த்தேன். நல்ல ஆளாயா நீங்க. நீங்க ஒண்ணு வேலைக்கு நீங்க மட்டும் உள்ளவங்க சொல்லுவாங்க. எங்க சொன்னாங்க? எங்க உள்ளவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. என் பிள்ளைய நான் புள்ளக்கம்பரால விட்டு வளர்த்தேன். அது முடிஞ்சோடி குளப்பள்ளிக்கு போனேன். அக்கா வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் அதுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க வேலைக்கு தான் போனீங்க. அப்புறம் வேலைக்கு எடுத்துட்டு இவனை தானே வந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. வேலைக்கு போன என்னத்தை தான் சேர்த்து வச்சீங்க? ஒண்ணும் கிடையாது. சும்மா வெட்டித்தனமா வேலைக்கு போயிட்டு சேர்த்து வச்சதையும் தண்ணியில கரைச்சு விட்டீங்க. என்ன பண்ண? எனக்கெல்லாம் கொடுக்க கிடையாது. 2 ரூபா 3 ரூபா கொடுக்கறது தான் உங்களுக்கு அவ்வளவு காசை தேவைப்பட பஸ்ல இருந்து தூக்கி போயிட்டு இதுதான் அப்ப எப்படி இருக்கும்? திருட்டு பட்டம் கட்டி எத்தனை வாட்டி நான் அந்த மாதிரி உங்களதுல நான் தூக்கிட்டு போயிருக்கா எங்க கூட்டிட்டு போனேன்? குழப்பம் இங்க அவன் குழப்பம்ல 1 வருஷம் தானே எடுத்து படிச்சான். டிவியை பார்த்தா நமக்கு மைண்ட் மாறுது. சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. அதெல்லாம் அங்கே போட்டு திருப்பி அப்படின்னு இருக்கீங்க நீங்க. அப்படி இல்ல, கோயில்ல வேலை செய்யற காசா நீத்தானே எடுத்துருப்பேன். எவ்வளவு? 2 ரூபா 3 ரூபா கொடுப்பீங்க. ஐயோ 2 ரூபா 3 ரூபாய் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 500 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ யார் போட்டி எடுத்து கலைஞனுக்குலாம் நீங்க கொடுக்கறதே கிடையாது. கலைஞனுக்கெல்லாம் காசு கொடுக்காது. கலைஞனுக்கெல்லாம் காசு கொடுக்காது. அப்ப கொடுத்தீங்க தானே? அப்ப களமா இல்லங்குது. அப்புறம் கலைக்கு என்ன வாங்க கொடுத்தீங்க? கலைக்கு என்ன வாங்க என்னத்த வாங்கி கொடுத்தீங்க? வாங்கி கொடுப்பீங்க. நீங்க வளர்த்தது பூரா இவனை மட்டும்தான். அவனை வளர்க்கவே இல்ல. ஆமா, அவனை மட்டும்தான் வளர்த்தீங்க. அவனை மட்டும் வேலைக்கு எடுத்து வளர்த்தீங்க. அதுங்களும் கூட அப்பைக்கு அப்ப வளர்த்தீங்க. இங்க உட்கா பாத்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சாப்பாடு காமிச்சுட்டு இருக்க முடியாது. சரியா? அவர்தான் சொல்ல முடியும். இப்பவே கிளம்புங்க. எதுக்கு நாளைக்கே கிளம்பு? இப்பவே கிளம்புறேன்ட்டு கூடி சாதிச்சிருக்காங்க. பைத்தியம் முடிக்குது எனக்கு. அப்ப பார்த்தேன் இப்ப பார்த்தேன். என்ன சொல்றீங்க இப்ப? கடைசியா என்ன சொல்றீங்க? கடைசியா என்ன சொல்றீங்க? நான் குளப்பள்ளிக்கு போயிட்டு அங்க எல்லாம் சொல்றதை கேட்டு இங்க சண்டை போடுவீங்க. இங்க இருந்துக்கிட்டு இங்க சொல்றதை கேட்டு அங்க சண்டை போடுவீங்க. இதான் உங்களுக்கு வேலை. இந்த பெரட்டு விட்டுதான் உங்களுக்கு. எப்ப சண்டை? இல்ல எல்லா டைமும் தான். போன் பண்றதுன்னு சண்டைக்கு வரீங்களா? ஆமா, இந்த 3 நாள் போயிருக்கோங்க. ஒரு போன் பண்ணி எப்படி போனீங்க? போன் பண்ணா உங்களுக்கு போன் பண்ணா ஒரு 5 வயசுக்கு குறைஞ்சிருமா கேட்கறீங்க. அதான் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு பேச தெளிவா பேச. எந்த பேரும் பாக்குறதுல வைக்கிறது இல்லைன்னு எவனும் பாக்குறதுக்கு இதெல்லாம் போச்சு. எல்லாரும் பேசுறான். யாரு எப்படி பேசுறாங்க? உங்களை பேசுனது நீங்க பொய் சொன்னதுனால. நீங்க பிரிட்ஜை எவனாவது கத்தியா போட்டு நோண்டி நீங்க அப்பவே என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா, நான் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தேன்ல. ஐயா அது ஒழுங்கா இங்க எங்கம்மா என்னெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளால இங்க வச்சு பாத்துக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கிளம்புறேன் அப்ப எதுக்கு எங்க பச போயிட்ட? யாரு எத்தனை மணிக்கு இங்க கிளம்புறீங்க? அங்கதானே போறீங்க. எப்படி போறீங்க? சின்னம்மா வீட்டுக்கு. சின்னம்மாவுக்கு போனா எப்படி போறது? நாங்க வெயிட் பண்ணி தான் 3-4 மணிக்கு பஸ்ல. அந்த பஸ் தெரியல. அந்த பஸ் ஆயா விட்டா அழுதுரும். எதுக்கு அழுகணும்? பண்றது அந்த மாதிரி பண்ணுது. நான் பண்றேன் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்க்க பாக்குறேன். ஒரு 500 ரூபாய் கொடுங்க. எனக்கு என்ன காசு? பாசமா தான் பாக்குறேன். பாக்குறேன்னா எனக்கு இப்ப வேற வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. போய் கூட ஒரு காசு கொடுக்கல. சரி பஸ்ஸுக்கு ஒரு 500 ரூபாய் தரேன். பாத்து போங்க. நீ 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு கொடுக்கல. 2000 ரூபாய் கொடுத்தனே. எப்ப கொடுத்த? இல்லன்னு சொல்லுங்க. எப்பப்பா? ஒவ்வொரு டைம் வரும்போது உங்களுக்கு 1000. இந்த தடவை ஊருக்கு போயில தஞ்சாவூர் போயில 2000 நான் கொடுக்கறேன். கொடுத்துட்டு இல்லங்கீங்க. இந்த போன டைம் கொடுத்ததே இல்லன்றீங்க. போன டைம் 2000 ரூபாய் கொடுத்தேன் உங்களுக்கு. 2000 ரூபாய் கொடுத்தேன். 500 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். எவ்வளவு? 500 ரூபாய். குளப்பள்ளிக்கு என்னது 500 ரூபாயா? 1500 ரூபாய் போயிட்டு சொல்றேன். 500 ரூபாய் கொடுத்தேன். அதோட நீ காசு கொடுத்த. ஆமா 300 காசு சின்ன ஒரு 500. அதெல்லாம் போய் சேர்த்து பையி பர்சுக்கு வச்சிருந்தேன்.
அப்ப கோவம் வந்துருந்தேன். அப்ப சேலை யாரு உங்களுக்கு எடுத்து கொடுத்தா கேக்குறேன்? நீ தான் அப்புறம் அது கணக்கு அப்புறம் எவ்வளோ? 2000 ரூபா ஆச்சா கணக்கு? பாத்துக்க, சேலை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றான். அப்ப என்னயா காசு தானேயா? கணக்கு அமௌண்ட் போடுறான். அவனுக்கு காசுல குறைஞ்ச காசு இவ்வளவு சேலை எடுத்து கொடுத்தது, இவ்வளவு காசு அப்ப கொடுத்தது. நீ எடுத்து கொடுக்கணும், நான் தான் எடுத்து கொடுத்துருது. அப்ப சொல்லுங்க. அப்ப 2000 ரூபா கணக்கு, அது 2000 ரூபா கணக்கு அந்த தானே? கணக்கால நான் சேர்க்க மாட்டேன். எனக்கு நீ சீலை நீ எடுத்து கொடுக்கணும், கடைக்கை எடுத்து கொடுக்கணும், நைன் பை எடுத்து கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சாரி கட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி ஆயாவுக்கு சாரியே 10 சாரி கிடைச்சிருச்சு. ஆமா, 10 சாரி கிடைச்சிருச்சு. அதுவும் ஆயாவுக்கு மனசுல ஏதாவது இந்த சேலை நம்ம தீபாவளிக்கு ஆமா. இது தீபாவளி கேட்பது. சேவக்கு சேலை பொங்கலுக்கு. நான் பாக்குறப்பலாம் ஆயா இந்த சேலையை தான் கட்டிக்கிறேன். அதான் முடிச்சிருக்குதான். அது எடுத்து ரெண்டு அட்டையை எடுத்து கொடு. இந்த மாதிரி பாவாடை எடுத்து கொடுக்கல, ஜாக்கெட் எடுத்து கொடுக்கலன்னு சண்டை. சரி பார்த்து போய் பத்திரமா இருக்க. சும்மா சும்மா உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? போன் பண்ணான்னு பாருங்க போயிருவியா? ஆமா, அப்படிலாம் பண்ண முடியாது. யாருமே போன் பண்றது இல்லையா? உங்களுக்கு எதுக்காயா பண்ணணும் கேக்குறேன் நானு. வயசான காலத்துல வயசான காலத்துல தாக்குறது இல்லையா, பேசுறது இல்லையா? ஆயா கோவம் வந்துருச்சு. இருக்கிறது அந்த ஃப்ரிட்ஜை உடைச்சிட்டீங்க. வீட்டுல ஃப்ரிட்ஜை உடைச்சிட்டீங்க. நான் இல்லாத நேரத்துல இங்கதான் உடைச்சு விட்டு இல்லைன்றீங்க. அது கொஞ்சம் பயமா இருக்கு. சொல்ல போனா அதான் ஃப்ரிட்ஜ் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வீட்டுல ஃப்ரிட்ஜ் உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டா நாடகத்தை போட்டீங்க. இங்கதான் குடிச்சு உடைச்சு விட்டு கடைசியில் நான் இல்ல நான் இருக்க வச்சேன் தம்பி, அங்கேதான் கோடு விழுந்துருச்சுட்டீங்கன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதை கூட நான் அந்த வெட்ட தொடப்படம் இல்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அரிசி கழுவிட்டேன். சந்தியா வந்து புளிய போட்டு குடிச்சு அவங்க குடிச்சியே அப்படின்னு என்னைய தானே கையில எடுத்துக்கிட்டேன். போன டைம் வந்தீங்க, அந்த இதை உடைச்சு விட்டீங்க. என்னட்டா கேட்டா இல்லைங்க. அந்த டிராவதை திறந்து பார்த்துருக்கீங்க. கடவுளை அங்கெல்லாம் போயிட்டு நான் எதுக்கடா திறந்து பாக்குறேன். அதான் உள்ள கேமரா வச்சிருக்கேன். நீங்க உள்ள போனா எதை வச்சிருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. நான் யார் வீட்லயும் போய் தொழாத வேலை எனக்கு தெரியல. சரிங்களா? அப்ப எப்படி உடஞ்சிச்சா? எனக்கா தெரியும். மிச்சர் வச்சிருக்கா, முறுக்கு வச்சிருக்கா, இழுத்து ஒண்ணுமே நான் திறந்து பார்க்கல. ஒண்ணுமே திறந்து பார்க்கல. இந்த இதுக்கு பார்த்து இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தேன். ஓ, நீங்க பார்த்த வேலைதான். அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம். அதான் எல்லாம் கெட்டு போச்சு. நீங்க தான் அள்ளி கொட்டினீங்க இல்லையா? நீ தனியா கொண்ட போய் சொன்னேன். அது ஒன்னே உங்க அனுப்பிச்சு இந்த ஆரஞ்சு அதை வச்சிருந்தீங்க. யாரை கேட்டா எடுத்து சாப்பிடுறீங்க? நான் யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? நீங்க தான் என்னைய கேட்கணும். வீட்டுல இருக்கிறது எது எடுக்கணுமோ என்ன வேணுமோ கேளுங்க. அந்த வீட்டுல இருக்க பொருளை நீ எடுக்கிறதா இருந்தா உங்ககிட்ட கேட்கணும் அவங்க. ஆமா, அப்படி போடுங்க. அருவாடை வாங்கி வைக்கிறது அவங்க, எடுக்கிறது வாங்கி வச்சா நமக்கு என்ன? அவங்க வாங்கி வச்சா நமக்கு என்ன? காசு கூட தான் இருக்கு. ஓ, வாங்கி வைக்காங்க என்னமோ. அது நமக்கு என்ன, நம்ம சாப்பிட்டா போகும். அவ்வளவுதான். அவன் தின்னா என்ன திங்காது. சும்மா வெத்தலை போடுறது. ஐஸ் கட்டி எடுத்து வாயில போட்டுக்கணும். ஐயா கொஞ்சம் தண்ணி கொண்டு கூடாது. நான் ஐயா, ஆனா உங்களை ப்ரெஷர் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன் எடுக்க முடியல? நான் ரொம்ப டென்ஷன் பண்ணலான்னு தான் பார்த்தேன் வீடியோல. ஆயாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ 80 வயசு இருக்குமா ஆயா? இருக்கும், 80 வயசு இருக்கும். ரொம்ப நம்ம டென்ஷன் பண்ணி ஆயா வந்து போன டைம் ஒரு டைம்ல பார்த்துருப்பேன். அது வந்து பாம்பு வருவாளா? பாம்புக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டைம் அது கூட ஒரு ஜோக்கா போயிடும். இப்போ நம்ம வந்து 80 வயசு கிட்ட ஆச்சு இல்லையா? நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம்னா ஏதாச்சும் ஏற்கனவே அழுகிறமா ஆயிட்டாங்க. ஏற்கனவே எல்லா பேர பிள்ளைங்களும் இதுமாரி நம்மளை ஒதுக்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏதாவது இதாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எங்கள் பெரியமாட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து சண்டை போடணும், நான் வெளியில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கணும் வீடியோ அப்படின்ட்டு எங்கள் கடமாவுக்கு புரிஞ்சிச்சு. ஓ, ரொம்ப நம்ம பேசினா ஆயா போய் அழுதுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் எல்லாரும் தூக்க முடியும், போக முடியாது. தூக்க முடியாது. பாட்டியும் தெரியாது, அவன் மொபைல் வச்சதே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியல தானே அவன் மொபைல் அந்த இடத்துல வச்சிருந்தது. எங்க வீடியோ எடுக்கான்னு தெரியுமா? அந்த மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ என்ன சொல்ல விரும்புறியா ஏதாச்சும்? நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இந்த டைம்ல மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டாரோ அந்த மாதிரிலாம் ஒரு காலமும் நினைக்கல. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.